பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான நேரத்தை தந்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் அந்த சிலுவை மரணத்தின் மூலம் எனக்கு என்ன ஆசீர்வாதம், அதைத்தான் இன்றைக்கி தியானிக்க போகிறேன். 4 முக்கியமான ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதம் அந்த சிலுவையில் மறித்த இயேசுவின் இரத்தத்துக்குள்ள அவர் ஏற்றுக்கொண்ட காயத்தில் இருக்கிறது. அதுக்காகத்தான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கி சிலுவையை தியானித்து ஜெபிக்கும் போது பல அற்புதங்கள் நடைபெறும். உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. அதனால் சுகம், விடுதலை, பாவ மன்னிப்பு, சாப கட்டுகள் அறுக்கப்படுவது, இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் சிலுவையை தியானித்து பெற்றுக்கொள்வது என்பதை உங்களோடு பேசும்படி ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறார். அதுக்காகத்தான் இன்றைக்கு குறிப்பாக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இது ஒரு முக்கியமான நாள், முக்கியமான நேரம். ஜெபித்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு நமக்காக கைகளிலும் கால்களில் ஆணையடிக்கப்பட்டவராய் தொங்கி மரித்தார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அது நம் மீது வைத்த அன்பு, உங்கள் மீது வைத்த அன்பு. நம்முடைய பாவத்தை மன்னிக்க நம்முடைய அக்கிரமங்களை அவரே சுமந்து கொண்டார். நம் மீது வர வேண்டிய பாவத்தின் தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டு அவரே தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்காக மறித்து நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், உங்கள் மேல் அன்புள்ள ஒரு ஆண்டவர். என் மகனே, மகளே, உனக்காக, உன் பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டேன். இனி நான் உன்னை வெறுப்பதுமில்லை, தண்டிப்பதுமில்லை, புறம்பே தள்ளுவதுமில்லை. உன்னை மன்னிக்க, அரவணைத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர். அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்காகத்தான் மகனே, உனக்காகத்தான் மகளே என்பதாக. அவருடைய அன்பு ஆச்சரியமான அன்பு. சிலுவையில் அத்தனை பாடுகளை பொறுமையோடு அவர் சகித்தது நம் மீது வைத்த அன்பு. அதை குறித்து நம்ம தியானித்து ஜெபம் செய்வோம். அதற்கு முன்னால் இப்போது உங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபிக்கணும்ல. இந்த அற்புதம்லாம் எப்படி நடக்குது? சுகம் உண்டாகுது, விடுதலை உண்டாகுது, பல நோய்களெல்லாம் மறைகிறது, பாவக்கட்டெல்லாம் அறுக்கப்படும். எப்படி நடக்குது? மோகன்லால் சாலையா? அவர் ஜெபிக்கிறதுனாலையா? இல்லை, இயேசுடைய ரத்தம், அவருடைய அன்பு. அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மறித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணினதுனால தான் இந்த அற்புதம் நடக்கிறது. அதனால் அவர் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். இப்போ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கணும். இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அவரை உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் உணர முடியும், உங்களுடைய ஆவியில் உணர முடியும். அவருடைய தொடுதலை, சுகத்தை, கொடுக்கிற சமாதானத்தை உணர முடியும். இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். நிறைய பேர் சுகம் பெற்று சாட்சி சொல்கிறாங்க. நேரம் கருதி ஒரு 5 பேர் சாட்சியை மட்டும் வாசிக்கிறேன். அப்புறம் 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறவங்களுடைய அற்புதத்துக்காக. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, வீட்டில், ஆஸ்பத்திரியில், அல்லது எங்கே ட்ராவலில், எங்கே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர் தான் தொடப்போகிறார். உங்களுடைய இருதயம் அவருக்கு நேராக திரும்பணும். மோகன்லால் மறந்துடுங்க. ஊழியர்கள் வருவாங்க, போவாங்க. இயேசு ஒருவர் தான் நிரந்தரமானவர், நிலையானவர். அவர் மேலே அவனுடைய இருதயத்தை வைக்கணும், விசுவாசத்தை வைக்கணும். சரி, இந்த சாட்சிகளை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 50 வருடமாக இருந்த ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை பெற்றிருக்கிறாங்க. சகோதரி பாப்பாத்தி, மதுரையிலிருந்து அவங்க அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க பாருங்க. சகோதரி பாப்பாத்தி, மதுரை. நான் 50 வருடமாக பொடி போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். என்னுடைய 7 வயதிலிருந்தே பொடி போட ஆரம்பித்து விட்டேன். 7 வயசுலேயே. ஒரு நாள் கூட பொடி போடாமல் என்னால் இருக்கவே முடியாது. சோறு இல்லாமல் இருந்து விடுவேன், ஆனால் பொடி இல்லாமல் இருக்க முடியாது. பொடி தீர்ந்து விட்டால் பொடி போடும் மற்றவர்களிடம் கெஞ்சியாவது வாங்கி போட்டு விடுவேன். நான் பல முறை பொடி போடுவதை நிறுத்த வேண்டும் என்று முயற்சித்தும் என்னால் முடியவில்லை.
நீங்கள் சத்தியம் டிவியில் ஒளிபரப்பு செய்யும் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்த்து பொடி போடும் பழக்கத்திலிருந்து இயேசு எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். மிகுந்த ஆச்சரியம், கடந்த 2024 வருடம் ஜனவரி மாதத்தில் இருந்து பொடி போட வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. அந்த உணர்வு, அந்த ஆசை, இந்த விருப்பம் போய்விட்டது. இப்பொழுது கடந்த 1 வருடமாக நான் பொடி போடுவது இல்லை. மேலும் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியின் மூலமாக தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை அறிந்து தினந்தோறும் மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறேன். எங்கிருந்து எங்கே கொண்டு வர்றார் பார்த்தீங்களா? ஆண்டவர். அதுதான் மெய்யான ஆண்டவர் இயேசு செய்கிற அற்புதம். ஒரு பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை, தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு பாரம், ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லைன்னு சொன்னால், நான் பணி செய்யும் செங்கல் சூளையின் முதலாளி பிசாசு போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு பல வருடமாக மிகவும் அவதிப்பட்டு வந்தார். பாருங்க, செங்கச்சூளையில் வேலை செய்கிற ஒரு சகோதரி, அவங்களுடைய எஜமான் பிசாசினால் பல வருஷமாக கஷ்டப்பட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். அநேக மந்திரவாதிகளை பார்த்தும் அநேக பணம் செலவு செய்தும் எந்த மாற்றமும் அவருக்கு ஏற்படவில்லை. நான் என் முதலாளியிடம் சென்று இயேசுவை குறித்து சொல்லி இயேசுவின் நாமத்தினால் அவருக்காக ஜெபித்தேன். ஜெபித்த அந்த நிமிடமே அந்த அசுத்தாவி அலறி கொண்டு அவரை விட்டு வெளியேறியது. இப்பொழுது அவர் பரிபூர்ண விடுதலையோடு இருக்கிறார். இயேசுதான் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். 50 வருஷமா பொடி போடுகிற பழக்கத்துக்கு அடிமையாயிருந்த ஒரு சகோதரி ஆண்டவர் தொட்டு விடுதலையாக்கி அடுத்து என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? செங்கச்சூளையில் வேலை செய்கிற சாதாரண ஒரு பெண் தான். ஆனால் அவங்களுக்குள்ள தன் முதலாளி பிசாசினால் பாதிக்கப்பட்டு மந்திரவாத இடத்துல போய் சுகம் கிடைக்காம கஷ்டப்படுவதை அறிந்து தைரியமாக போய் சொன்னாங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி. அவங்க ஜெபிக்கும் போது அலறி கொண்டு பிசாசு வெளியேறி போயிட்டு விடுதலை. பண செலவு பண்ணி மந்திரவாதிகளால் விடுவிக்க முடியாததை இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். எழுப்புதல் காலத்தில் இதுதான் இனி தீவிரமாய் நடக்கும். பிரபலமான ஊழியர்கள் அல்ல, சாதாரண ஆட்களை கொண்டு அசாதாரணமான அற்புதங்களை இயேசு செய்ய போகிறார், ஆரம்பித்து விட்டார். பாருங்க, இவங்களை வைத்து தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். மொழிநேர ஊழியர்கள் கூட பிசாசுக்காக விடுதலைக்காக மக்களுக்காக ஜெபிக்க பயப்படுகிறார்கள், வரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மகள் தைரியமாக ஜெபித்த போது பிசாசு வெளியேறினது. இதுதான் இனி நிறைய நடக்கும், ஆயிரங்களில் நடக்கும், எல்லா தெருக்களில் நடக்கும், கிராமங்களில் நடக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த எழுப்புதல் ஆரம்பித்து விட்டதுக்கு இதுதான் ஒரு அடையாளம். நீங்கள் யாராக இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் கூட நல்ல ஆவியில் நிறைந்திருங்க, இயேசுவோட ஐக்கியமாக இருங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு போகும். நீங்கள் படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல உங்கள் மூலமாக அற்புதம் நடக்கும். தைரியமாக ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. யார் சொன்னாலும் கேட்காதுங்க. சிலர் உங்களை பயமுறுத்தி அடிமையாக்க விரும்புகிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. நீ எல்லாம் ஜெபிக்கூடாது, நீ ஜெபிச்சா பிசாசு தாக்கிறோம், நீ ஜெபித்தா பிசாசு மேலே வந்துடும், நாங்கள் ஊழியர்கள் தான் அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படின்னு பொய்யான செய்தியை பேசுகிற சோம்பலான ஊழியர்கள் இருப்பாங்க. பேசுறதுக்கு இடம் கொடுக்காதங்க. இயேசு என்ன சொல்றான்னு பாருங்க. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியைகளை செய்வார்கள், அதில் பெரிதானவர்களை செய்வார்கள் என்று. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரை கொண்டு இயேசு அற்புதம் செய்வார். அதனால தைரியமா நீங்க இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து செயல்படுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அடுத்து பாருங்க, சகோதரி லலிதா, பெங்களூர். ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். என்ன ஆண்டவர் செய்தார் பாருங்க. கடந்த 1 வருடமாக தற்கொலை எண்ணத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். பெங்களூர்ல இருக்கிறாங்க லலிதா என்கிற ஒரு சகோதரி. அடிக்கடி எனக்குள் தற்கொலை செய்து மரித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். யாராவது என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே தற்கொலை செய்து மரித்து விட வேண்டும் என்று அறைக்குள் சென்று கதவை அடைத்துவிட்டு தற்கொலை செய்வதற்காக முயன்று விடுவேன். இது ஒரு ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஒரு ஆவி. அதான் அவங்களை பாதித்திருந்தது. இப்படி பல முறை முயற்சித்திருக்கிறேன். அடிக்கடி என் வாயிலிருந்து நான் சீக்கிரமாய் மரித்து விடுவேன் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். இரவு நேரங்களில் எனக்கு தூக்கமே வராது. இரவெல்லாம் விழித்திருந்து எப்பொழுது தற்கொலை செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 13ஆம் தேதி சேலத்தில் நடைபெற்ற அற்புத பெருவிழா கூட்டத்தின் நேர அலையை என்னுடைய மகன்
யூடியூபில் பார்த்து கொண்டிருந்தான். சேலத்தில் மீட்டிங் நடந்ததில் போன சனி ஞாயிறு அது ஆன்லைனில் போட்டிருக்கிறாங்க. பெங்களூரில் இருந்து அவன் மகன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் வெளியே சென்று விட்டு அப்பொழுது தான் வீட்டிற்குள் வந்தேன். அந்த டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறான். கூட்டம் சேலத்தில் நடக்குது. பெங்களூரில் அவன் டிவியில் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மகன். அப்போ வீட்டுக்குள்ளே வர்றாங்க. நான் வீட்டிற்குள் வரவும் சகோதரர் அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து, தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவி உங்களை விட்டு விலகுகிறது என்று சொல்லி ஜெபித்தார்கள். சேலத்தில் மீட்டிங், அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. பயத்தின் ஆவினால் தாக்கப்பட்டு தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ண முயற்சிக்கிறாங்க. வீட்டில் மகன் டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறான். வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே நுழைகிற அதே நேரம் கர்த்தர் அவனுடைய பெயரையும் சொல்லுகிறார், அவனுடைய பிரச்சனை சொல்லுகிறார். தற்கொலையின் ஆவி போராடுகிறது, உன்னை விட்டு விலகுகிறதுன்னு சொல்லி ஜெபித்த உடனே, நான் அந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருப்பது என் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருப்பது பிள்ளைகளுக்கே தெரியாது. உடனே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை என்னை விடுதலை ஆக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தேன். உடனே தேவனுடைய வல்லமை என் மீது இறங்கினது. அந்த நேரத்திலிருந்து தற்கொலை எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. ஆண்டவர் உடனே விடுதலை. அன்று இரவில் இருந்து இப்பொழுது தினந்தோறும் நன்றாக தூங்குகிறேன், நல்ல மன அமைதியோடு இருக்கிறேன். என்னை பெயர் சொல்லி அழைத்து தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையாக்கின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியம் தானே. கூட்டம் நடக்குது சேலத்தில், அவங்க இருக்கிறது பெங்களூரில். அவங்க வீட்டுக்குள்ளே டிவியில் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தற்கொலை எண்ணத்தில் கொண்டு போராடுகிற தற்கொலையின் ஆவி. இங்கே மேடையில் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற நேரம் ஆவியானவர் அவங்களுடைய பெயரையும் சொல்லி அவங்களுடைய பிரச்சனை சொல்லி விடுதலை கொடுக்கிற நேரம் கர்த்தர் தொட்டு விடுதலை ஆக்கி விட்டார். ஆச்சரியம் தானே. இதில் எப்படிங்க ஆகும்? இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் தாங்க அற்புதம். அதுதான் இயேசு, அதுதான் இயேசு. அந்த இயேசு தான் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். மூன்றாவது சகோதரர் சபரிராஜ், சென்னையிலிருந்து சபரிராஜ். கடந்த 9ஆம் தேதி இரவு என்னுடைய 3.5 வயது மகள் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவளுடைய முகம் மற்றும் கைகளில் சிவப்பு நிறத்தில் தடிப்பாக ஏற்பட்டு அதிகமாக அரிப்பு எடுக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் உடல் முழுவதும் தடிப்பாக மாறிவிட்டது. இதனால் என்னுடைய மகள் மிகவும் சிரமப்பட்டாள். எங்களுக்கும் இந்த நேரத்தில் என்ன செய்வது, எந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு அதிகாலை 1:30 மணிக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னுடைய மகளுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். ஒரு சகோதரர் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார். அந்த நேரத்தில் நானும் என் மனைவியும் மகள் மீது எண்ணெய் பூசி சகோதரரோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபித்தோம். ஜெபித்த 1/2 மணி நேரத்தில் இருந்து மகளின் சரீரத்தில் இருந்த தடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. காலையில் பார்க்கும் பொழுது சரீரத்தில் தடிப்பு ஏற்பட்ட ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாத அளவிற்கு முற்றிலுமாய் மாறிவிட்டது. இப்பொழுது மகள் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள். ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகளின் ஸ்கின் அலர்ஜியை மாற்றி பரிபூர்ண சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி செய்வார். அடுத்து சகோதரி சுஜா திருநெல்வேலி. எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்குப்பாங்களேன். நான் இயேசுவை அறியாத மிகுந்த பக்தி உள்ள குடும்பத்தை சார்ந்தவள். நீங்கள் கிறிஸ்தவர் அல்லன்னா கூட இயேசு அற்புதம் செய்வார். கிறிஸ்தவங்களுக்கு தான் இயேசு அற்புதம் செய்வார் என்பது அல்ல. நீங்கள் கிறிஸ்தவங்கள மதம் மாறினா தான் இயேசு அற்புதம் செய்வார் அப்படியும் கிடையாது. இயேசு மதம் மாற்றுகிற தேவன் அல்ல. மதம் மாறுங்கள் என்று இயேசு சொல்லவும் இல்லை. அதனால் நீங்கள் இயேசுவை விசுவாசித்து, இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசித்து ஜெபித்தா போதும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் இயேசுவை அறியாத மிகுந்த பக்தி உள்ள குடும்பத்தை சார்ந்தவள். 7 வருடமாக என்னுடைய இடது மார்பில் ஒரு கட்டி இருந்து வந்தது. கட்டியின் நிமித்தம் ஒருவித பயம் எப்பொழுதும் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. கேன்சர் கட்டின்னு சொல்லிடுவாங்களோ இந்த பயத்திலேயே நிறைய பேர் மருத்துவத்தை கூட போகாமல் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டியை வெளியே சொல்லாமல் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தான் இந்த மகள் இருந்திருக்கிறாங்க. 7 வருஷம் இருந்திருக்கிறது மார்பில் கட்டி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2019ஆம் வருடம் திருநெல்வேலியில் உள்ள
ஜான்ஸ் கல்லூரி மைதானத்தில் வைத்து இயேசுவுடைய ஊழியத்தின் மூலம் ஒரு உபவாச ஜெபம் நடைபெற்றது. எங்கள் ஊரில் உள்ளவர்களின் மூலம் இந்த கூட்டத்தை குறித்து கேள்விப்பட்டு அதில் கலந்து கொண்டேன். பாருங்களேன், அவங்க ஒரு கிறிஸ்தவர் அல்லாத சகோதரி, இந்து சகோதரி தான். ஆனால் இந்த மாதிரி கேள்விப்பட்டு அவங்க உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இறுதி ஜெப நேரத்தில் வியாதியஸ்தருக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் உங்களோடு இணைந்து மிகுந்த பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். அப்பொழுது கட்டியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை ஆண்டவர் தொடுகிறார். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டி மறைகிறது என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தீர்கள். ஜெபம் முடிந்து வீட்டிற்கு நான் பரிசோதித்து பார்த்தபோது என்னுடைய இடது பக்க மார்பில் இருந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்திருந்தது. இது அற்புதம் தானே? நீங்களே யோசிங்களேன். பாளையங்கோட்டையில் மீட்டிங் வந்திருக்கிறாங்க. அவனுடைய 7 வருஷமாக அவனுடைய மார்பில் ஒரு கட்டி இருக்குது. பயம், என்ன கட்டியோன்னு. ஆனால் அந்த ஜெபனத்தில் இயேசுவிடம் ஜெபித்தாங்க. அதான் முக்கியம். அவங்க கிறிஸ்தவர் அல்லாத பக்தி உள்ள மகள். இப்போ இயேசு எனக்கு அற்புதம் செய்வான்னு விசுவாசத்தோடு இயேசுவே நீ அந்த பெயரை சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஜெபித்த உடனே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், உங்களுடைய சரித்தில் இருக்கிற கட்டி மறைகிறது என்று. வீட்டில் போய் அதை சோதித்து பார்த்தால் கட்டி பாருங்கள், என்னுடைய இடது பக்கம் மார்பில் இருந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்திருந்தது. எனக்கு மிகுந்த ஆச்சரியம். நான் கிறிஸ்தவளாக இல்லாதிருந்தும் என் கூப்பிடுதலையும் கேட்டு 7 வருடமாக எனக்கு இருந்த கட்டியை அற்புதமாய் மறைய செய்த இயேசுவுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. நான் சொன்னல, இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். இயேசு மதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன் அல்ல. மதம் மாறுங்கள் என்று சொல்லவும் இல்லை, போய் மதம் மாற்றுங்கள் என்று சொல்லவில்லை. அதனால தான் மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதே இல்லை. அதனால் இயேசு என்கிற ரட்சகர் ஆண்டவர் உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். யார் இயேசுவேன்னு அவரை கூப்பிட்டாலும் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிற ஆண்டு 7 வருஷமாக இருந்த கட்டியை மறைய பண்ணி விட்டார். பார்த்தீங்களா? அவங்களே எழுதியிருக்காங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் என்கிட்ட இருக்குது. எதுவுமே பொய் கிடையாது. சரியா? அடுத்து இன்னொரு சகோதரர் பாருங்களேன். சகோதரர் வித்யாசாகர், திருச்சி. அவர் பேர் வித்யாசாகர். எங்களுக்கு திருமணமாகி 7 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்று அநேக சிகிச்சைகளை மேற்கொண்டு ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு இருக்கிறோம். லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்திருக்கிறோம். அப்படி இருந்தும் எந்த பலனும் இல்லாதிருந்தது. அதனால் மேற்கொண்டு வந்த சிகிச்சைகளை நிறுத்திவிட்டு விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து கொண்டு வந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கடந்த 2022 வருடம் ஏப்ரல் மாதத்தில் நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டோம். தேசத்திற்காக ஜெபிக்கும் ஜெப நேரத்தில் தேசத்திற்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தோம். இறுதி ஜெப நேரத்தில் குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துவிட்டு ஜெப குறிப்பு ஒன்றை எழுதி கொடுத்துவிட்டு வந்தோம். அதற்கு உங்களிடத்தில் இருந்து வந்த பதில் கடிதத்தில் இரட்டிப்பான நன்மை தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பார் என்று குறிப்பிட்டிருந்தது. நாங்களும் அந்த வசனத்தை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தோம். கடந்த 2023 வருடம் மார்ச் மாதத்தில் நான் கருத்தரிக்க தேவன் கிருபை செய்தார். 2023 வருடம் அக்டோபர் மாதத்தில் இரட்டை குழந்தையாக 2 ஆண் குழந்தைகளை தேவன் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். மிஸ்ஸஸ் வித்யாசாகர், அவங்க திருச்சியிலிருந்து அந்த சகோதரி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு வாக்குத்தத்தத்தின்படி 2 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபிக்கணும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். இயேசுவோட இந்த அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. நீ அங்கேருந்து 4 மாடிக்கு செருப்பு இல்லாமல் நடந்து வா, இதை சுமந்துக்கிட்டு வா, அதை தூக்கிட்டு வா, உன் பக்தியை வெளிப்படுத்தணும், அதை செய், இதை செய். ஒன்று இயேசு எதிர்பார்க்கவில்லை. இருதயத்தில் விசுவாசி, அது போதும். நீ இருதயத்தில் விசுவாசித்து ஜெபிச்சாலே அற்புதம் நடக்கும். உன்னை வருத்தி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் பெற முடியாது. அதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவை சுமந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி பரிகாரத்தை உண்டு பண்ணி முடிச்சிட்டார். இனி நாம் அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் இயேசு நமக்கு சொல்லுகிற காரியம். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது சாட்சி சகோதரி மேரி ஸ்டெல்லா, போரூர், சென்னையில் போரூர் என்கிற இடத்திலிருந்து.
உண்டு. 50 வருஷமாக அவங்களுக்கு இருந்த வீசிங் ப்ராப்ளம் இயேசு எப்படி குணமாக்கினார் என்பதை இப்போ சாட்சியை நீங்கள் 50 வருஷ வியாதி. 50 வருடம்னா யோசித்து பாருங்கள், அரை நூற்றாண்டு. ஒரு சகோதரி சாட்சி எழுதுனாங்கல்ல, பாப்பாத்தி, அவங்க 50 வருஷம் பொடி போடுகிற பழக்கம். 50 வருஷம்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், அரை நூற்றாண்டு இல்லை, 50 வருஷம் அதை பொடி போடுற பழக்கம், அதிலிருந்து விடுதலை. 50 வருஷமாக வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்தமா வீசிங் பாருங்கள், நேரம் படுத்து தூங்க முடியாது, சாய்ந்து உட்கார்ந்து தான் தூங்க முடியும். 50 வருஷமாக அந்த வியாதி இயேசு சுகமாக்கி இப்போ அந்த வியாதி இல்லைன்னு போது எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுக்கு தான் இயேசு. மனுஷனுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்த தான் இயேசு. அதுக்கு தான் மனிதனாய் வந்தார். அந்த அற்புதத்தை செய்து மக்களை மகிழ்விக்கத்தான் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். எத்தனை வருட வியாதியாக இருக்கட்டும், எத்தனை கொடிதான வியாதியாக இருக்கட்டும், இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், விசுவாசிங்க. அடுத்து சகோதரி டில்லி ராணி காஞ்சிபுரத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு 20 வருஷமாக ஒரு பிரச்சனை, அதுலேருந்து இயேசு எப்படி விடுதலை கொடுத்தான்னு அவங்களே சொல்கிறாங்க. பாருங்கள், 20 வருடமாக சீரியலுக்கு அடிமை. இன்றைக்கி சீரியலுக்கு அடிமையானவங்க லட்சக்கணக்கான பெண்கள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு, குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையான காரியங்கள் நடக்கிறது. அந்த சீரியல், எல்லா டிவி சேனலும் சீரியல்னு சொல்லி அது ஒரு நல்ல காரியத்தை சொன்னால் கூட பரவாயில்லை. தப்பானது, தவறான நம்பிக்கைகளை மக்களுக்குள்ளே புகுத்துவது, தவறான பழக்கங்களுக்குள்ளே அவங்களை நடத்துவது, அது ஒரு கலாச்சாரமாய் மாற்றுவது, இதெல்லாம் டிவி பேப்பரில் தான் எழுதுகிறாங்க. சிலர் வேதனையோடு இந்த சீரியலில் தப்பானதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தவறான நம்பிக்கை மாத்திரல, தவறான கலாச்சாரம், அதையெல்லாம் மக்கள் மனதில் விதைக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தானது என்று பேப்பரில் நிறைய பேர் எழுதுகிறாங்க வேதனையோடு. அப்போ இதுக்கு அவங்க ஒரு 20 வருஷம் அவங்களே சொல்கிறாங்கல்ல, ஒரு அடிமைத்தனம், அது இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்காக எதையும் எனக்கு செப்ப நேரத்தை விட்டுறக்கு ரெடி, உறவினர்களை சந்திப்பதற்கு வேண்டாம், போக வேண்டாம், டிவி தான், நான் இந்த சீரியல் தான் பார்க்கணும். அந்த கேரக்டர் அவங்கள பாதிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. நிறைய அறிந்து கொள்ளுங்க. நிறைய டிவி சேனல் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஜனங்கள் தங்களுடைய டிவி சேனலை பார்க்கணும், இந்த சீரியலை பார்க்கணுன்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணுறாங்க, பில்லி சூன்யம் பண்ணுறாங்க, பலி செலுத்தி அதற்கான காரியத்தெல்லாம் செய்கிறாங்க. அந்த ரங்கத்தில் நடக்கிற நிறைய காரியம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க? மக்கள் தங்களுக்கு ஓட்டு போடணும், மக்களுடைய மனதை தங்கள் பக்கம் திருப்பணும்னு ஒரு கூட்டம் மந்திரவாதம் பண்ணுறாங்க. இன்னொரு கூட்டம் தங்களுடைய எதிராளிகள் ஜெயித்திடக்கூடாது, எதிரிகளுடைய திட்டங்கள் அழியன்னு அவங்க மந்திரவாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் தெரிந்திருந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. உண்மை, இன்றைக்கி ஒவ்வொரு இந்த டிவி சேனலும் இந்த மாதிரி மந்திரவாதத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. மக்களை தங்கள் டிவி பக்கம் இழுக்கணும், அதை வச்சு தானே கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பல கோடி சம்பாதிக்கிற டிவி சேனல்கள் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. எப்படியெல்லாம் மக்களை மயக்கிறது, எப்படியெல்லாம் கவர் பண்ணுவது, இப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவங்கள வசப்படுத்துவது, இதுக்காக கோடிய கணக்கில் பணம் ஏன் செலவு பண்ணுறாங்க? பல கோடி ரூபாய் தினம வருமானம் வருகிறது. அதை வச்சு தான் செய்கிறாங்க. உங்களை அடிமையாக்கி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இனி எவ்வளோ நாள் இந்த அடிமை தனத்தில் இருக்க போகிறீங்க? உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதனால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டு, உறவுகள் பாதிக்கப்பட்டு, ஆசீர்வாதத்தை இழந்துன்னு இருக்கிற குடும்பங்கள் அதிகம். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கி செபிங்க, விடுதலை வேணும் ஆண்டவரே, இந்த மாதிரி அடிமைத்தனம் எனக்கு வேண்டான்னு சொல்லி விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. மக்களை எப்படி அடிமையாக்க அவங்க என்னென்னவோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வியாபாரிகள் மந்திரவாதம் செய்கிறாங்க. பெரிய பெரிய தொழில் நடத்துகிறவங்க மக்கள் இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது அவங்களுடைய மனது தங்கள் பக்கம் திருப்பணும்னு சொல்லி அதுக்கு மந்திரவாதம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான் அது. நீங்கள் அதை கரெக்டாக அறியணுமானா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா தெளிவாக தெரியும். ஆண்டவர் அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவிகளை உங்களுக்கு சொல்லுவார். அதனால் இதெல்லாம் தான் அறிந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு உங்களுக்காக செபிக்கிறோம். நீங்களே யோசித்து பாருங்கள், 20 வருஷம் பைத்தியம் பிடித்த மாதிரி பார்த்தவங்க ஒரு நாள் ஜெபத்தில் வாழ்க்கை மாறுகிறது. அந்த எண்ணமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்கள். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க. அடிமைத்தனத்தில் கொண்டு வந்து பின்னால் இருப்பது ஒரு ஆவி, பிசாசின் ஆவி. அதுலேருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே இந்த சிந்தை இல்லாமல் இப்போ எப்படி நல்லா மணிக்கணக்காக ஜெபிக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு
ஆசீர்வாதமாக மாறிட்டாங்கல்ல. அப்போ அதுக்கு பின்னால் இருப்பதை அறிந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம செபிக்க போகிறோம். சரியா? உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாவ பழக்கம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சீரியலுக்கு அடிமைத்தனம், ரம்மி விளையாட்டு, இந்த ரம்மின்னு விளம்பரம் பண்ணுறாங்க பாருங்கள். கோடிக்கணக்காய் பணத்தை சுருட்டி ஏராளமான மக்களை ஓட்டாண்டி ஆக்கி நிறைய பேர் தற்கொலைக்கினராய் போய் கொண்டிருக்கிற ஒரு கொடிதான ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி அந்த சூதாட்டத்துக்கு பின்னால் இருக்கிற ரம்மி என்கிறது. அந்த அடிமைத்தனத்தின் விடுதலை பெறணும். நீங்கள் ஜெயித்திடலான்னு நினைக்காதங்க. ஆரம்பத்தில் ஜெயிக்க வைப்பாங்க உங்களை. நீங்கள் ஜெயிக்கிறதில்ல, உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. உங்களை சின்ன மீனை போட்டு தானே பெருசை பிடிக்க முடியும். ஆசை காட்டி உங்களுக்கு பணத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துருவாங்க. அதில் சொல்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ ஜெயித்த அவ்வளோ ஜெயித்த. அவங்கள போய் உண்மையாக போய் பாருங்கள். காசு வாங்கிட்டு அவங்க விளம்பரத்துக்காக பேசுகிறாங்க. அதான் உண்மை. அதனால் நீங்கள் இந்த நாளில் விடுதலை பெறணும். உண்மையாக இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கன்னு இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கட்டிகள் இருந்தால் அது மேலே கை வைத்து கொள்ளுங்க. எங்கே வலி வேதனை பிரச்சனைக்கு அந்த வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதியோடு இருந்து அவங்க மேலே கை வைங்க. ஆஸ்பத்திரியில் இருந்து அவங்க மேலே கை வைத்து இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுடைய பெயரை சொல்லணும். கண்களை மூடி ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னால் கண்ணை திறந்து ஜெபித்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் எதுக்காகன்னு சொன்னால் ஒரு மனதோடு ஜெபிக்கணும். எண்ணம் சிதறக்கணும். கண்கத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்காது. உங்களுடைய மனது ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். அப்போ அதனால தான் கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நோக்கி ஜெபிங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஜெபிக்கலாம். 5 நிமிட நேரம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த விடுதலைகளுக்காக ஸ்தோத்திரம். 50 வருஷ பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. 50 வருஷம் வியாதியிலிருந்து சுகம் கொடுத்திருக்கிறீங்க. கட்டிய மறைய பண்ணி இருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் இயேசுவே. எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த பாவ பழக்கத்தை இந்த விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமினால் விடுதலை. இந்த பாவ சிந்தனைகள் எண்ணங்கள் என்னை விட்டு விலகட்டும். இந்த மதுபான பழக்கம், போதை வஸ்துகளின் பழக்கம், சீட்டாடுகிற பழக்கம், ரம்மி விளையாடுகிற பழக்கம், சீரியல் அடிமைத்தனத்தின் விடுதலை இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் கணவரை தொடும், என் மனைவியை தொடும், பிள்ளைகளை தொடும், விடுதலை தாரும் இயேசுவின் நாமத்தில். இப்போ எங்களை தொட்டு குணமாக்கும் இயேசுவே. இந்த கட்டியை நீர் மறைய பண்ணும். தைராய்டு கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். டிபி கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். என் கல்லீரலில் இருக்கிற கட்டியை மறைய பண்ணுவீராக. ஆண்டவரே, என் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியை எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில். என் வயிற்றில் இருக்கிற கட்டியை ஆண்டவர் எடுத்து போட்டு விடுவீராக. என் லங்ஸில் இருக்கிற கட்டி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத இந்த கேன்சர் வியாதிகள் கட்டிகள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உம்முடைய வல்லமுள்ள கரம் என்னை தொடட்டும், எடுத்து போடும். சகல நோய்களை மாறட்டும். எலும்புகளில் நரம்புகளில் சுகம் உண்டாகட்டும். ஆஸ்துமா வியாதி, இழுப்பு வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தில் சுகம் உண்டாகட்டும். தொடுங்காண்டவரே, செயல்படட்டும். என் சிறுநீரகம் இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும். சிறுநீரகத்தை தொட்டு குணமாக்கும். என் கண்களை தொடும், செவிகளை தொடும். சகல நோய்களும் மாறட்டும். என் குழந்தைக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும். என் கணவருக்கு சுகம் வரட்டும். என் மனைவியை தொடும். ஆஸ்பத்திரியில் இருக்கிற எனக்கு பிரியமான என் குடும்பத்தின் பிள்ளைகளை தொடும். இன்றைக்கு இந்த வியாதி படுக்கை மாறட்டும். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவை. தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி கரமயத்தை சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தருகிறதற்காக இயேசுவே ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என்னை தொட்டு விடுதலை ஆக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என்னை விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் அற்புதங்களை காண்பீங்க.